வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம்மை அதிகமாக நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவையுள்ளவர்களின் திக்கற்றவர்களின் குரலை அநேகர் அவ்வளவாக கண்டுகொள்வதில்லை. இவர்களுக்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் சரியான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைப்பதில்லை. இவர்களை அலட்சியப்படுத்துகிறவர்களே அதிகம். ஆனால் இவர்களை குறித்து வேதத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அல்லது அவமதியார் என்று சங்கீதம் 102:16 வாசிக்கின்றோம். யார் திக்கற்றவர்கள்? ஆதரவற்றவர்கள், பிறரின் உதவிகளை பெற முடியாத நிலைமையில் இருப்பவர்கள். இவர்களுடைய மன்றாட்டை கடவுள் கவனித்து கரிசனையாக கேட்பார் என வேதம் கூறுகின்றது. எவ்வளவு அருமையான கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம்! எத்தனை பேருக்கு இந்த கடவுள் சொந்தமானவர், நெருக்கமானவர்! வேதத்தில் திக்கற்றவர்களாய் இருந்தவர்களை கடவுள் சந்தித்து அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் உதவிய சில நிகழ்வுகளை காணலாம். அந்நாள் மன சஞ்சலத்தோடு கடவுளிடம் மன்றாடிய பொழுது கடவுள் அவர்களை சந்தித்தார். மொத்தம் 6 பிள்ளைகளை கொடுத்து அவர்களை கனப்படுத்தினார். சாரிபாத் விதவை தன் வாழ்வில் எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, அடுத்த வேளைக்கு உணவு இல்லாமல் வாழ வழி தெரியாமல் இருந்த பொழுது, சாக வேண்டும் என்ற முடிவோடு இருந்த பொழுது, எலியாவின் மூலமாக அவளுக்கு கடவுள் புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். மூடியிருந்த கதவுகளை திறக்கிறார். வாலிபனான தன் மகன் இறந்துவிட்டான், இனி என்னை யார் பார்த்து கொள்ளுவார்கள் என்று கவலையோடு அடக்க ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த நாயினூர் விதவையை பார்த்து அழாதே என்று சொல்லி அவள் மேல் மனதுருகி இறந்து போன அவளின் மகனை உயிரோடு எழுப்பி அந்த பெண்ணை வாழ்விக்கின்றார். அன்பானவர்களே, இந்த 3 சம்பவங்களிலும் கடவுளின் வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. ஆம், நம் கடவுள் மனதுருகும் ஆண்டவர் மட்டுமல்ல, வல்லமையுள்ளவர். கடவுள் நம் கண்ணீரை காண்கிறவர், ஒன்றுமே இல்லாத நிலைமையை காண்கிறவர், நம் எதிர்காலத்தை கரிசனையோடு காண்கிறவர். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் உங்களின் ஜெபங்களை கரிசனையாய் கேட்டு பதில் கொடுக்கும் தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. எனக்கு எப்படி உதவி வரும் என்று யோசிக்கிறீர்களா? எலியாவிற்கு காகங்களை அனுப்பி போஷித்தவர் உங்களையும் சந்திப்பார், வேலை கிடைக்கச் செய்வார், குடும்பத்தில் சமாதானத்தை தருவார், உங்கள் தேவைகளை சரியாய் நிறைவேற்றுவார். ஆம், அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தெய்வம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.